செம்மணியிலிருந்து துண்டிச்சந்தி வரையான அனைத்து இராணுவ முகாமும் சித்திரவதை கூடங்களாக எவ்வாறு இயங்கினது என்பதை எனக்கு தெரியும், நான் சொல்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். இராணுவத்தினுடைய 53வது படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதியாகவும் இராணுவ செயலாளராகவும் இதுவரைக்கும் OMDA ஒரு டம்மி. அந்த OMDயை விட நான் பார்க்குறேன் இந்த ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு, செஞ்சிலுவை சங்கங்கள் இந்த தொடர்பு முறை இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திரம். ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே நடத்தப்பட்ட கைதுகள், படுகொலைகள், சித்திரவதைகள் இந்த நிலைமையை தான் சோமரன ராஜபக்ச முதல்வர் கூறியிருந்தார். இங்கே பாரிய மனித புதைகுழிகள் இருப்பதாகவும் அது தொடர்பான தகவலை தாங்கள் வழங்க தயாராக இருப்பதாகவும் தாங்கள் அந்த கொலைகளை செய்யவில்லை எனவும் இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. IBC தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மற்றொரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி இந்த உண்மையான சம்பவங்கள், பல சம்பவங்களை பேசிக்கொண்டிருக்கிறது. பல சம்பவங்களுக்கு பின்னணியிலே இருக்கக்கூடிய பல ஆதாரபூர்வமான தகவல்களை நேர்களாகி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு வாரமும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ரசிகர்களுடைய மத்தியிலே நிறைய ஆர்வலும் அதே நேரத்தில் நிறைய பார்வையாளர்களையும் இப்போது இந்த நிகழ்ச்சி ஈர்த்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயங்களோடு தான் நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். அந்த செம்மணி மனித புதைகுழிகள் தொடர்பான விடயங்கள் மழை என்ற ஒரு காரணத்திற்காக இப்போது பிற்போடப்பட்டிருக்கிறது. தோண்ட அங்கே மனித உடல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது. நீதிமன்ற செயற்பாடுகள் மூலமாக மழை என்ற விடயத்தை காரணம் காட்டி இப்போது நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டம் அந்த செம்மணி மனித புதைகுழிக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற அந்த ஆர்வம் எல்லோருடைய மனங்கள் மத்தியிலும் இருக்கிறது. மரணித்தவர்களுக்கான சரியான நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஓர்மமும் எல்லோருடைய மனங்கள் மத்தியிலும் நிறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து பேச போகின்ற நபர் இந்த செம்மணியோடு மிக நெருக்கமான நபர். இந்த செம்மணி தொடர்பான வழக்கை முன்னின்று தொடுத்து இப்போது வரைக்கும் அது தொடர்பான தகவல்களையும் தரவுகளையும் உரியவர்களுக்கு உரிய முறையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். இதையும் தாண்டி மறைக்கப்பட்ட பல உண்மையான தரவுகளை ஆதாரத்தோடு தோண்டி எடுத்து வெளி உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். கிருபாகரன் அவர்களோடு தான் இன்றைய நாள் நிகழ்ச்சி நகரப்போகிறது. வணக்கத்தோடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் கிருபாகரன். இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயங்கள் இப்போது எப்படியான நிலவரத்தில் இருக்கிறது? அந்த மனித புதைகுழி இருக்கக்கூடிய இடம் இப்போது எப்படி இருக்கிறது? அதாவது வீழ்வது நாமாயிலும் வாழ்வது தமிழாகட்டும், செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழி தளம் ஒன்றானது தோண்டப்பட்ட 16 மீட்டர் அளவான பரப்பு அதிக நீரினை கொண்டதாக காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாக அது சதுப்பு நிலமாக இருக்கின்ற காரணத்தினால் நீரினை கொண்டிருக்கின்றது. அவ்வாறே தளம் 2ம் நீரினை கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த அகழ்வு என்பது நிலம் காய்ந்து அந்த மண்ணானது ஒரு காய்ந்த நிலையில் இருக்கின்ற போது தான் அந்த அகழ்வு மேற்கொள்கின்ற போது அந்த சான்று பொருட்களும் சரியான முறையில் எண்பு தொகுதிகளும் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என நான் கருதுகிறேன். நீதிமன்றமும் அதைத்தான் கருதுகின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் அது 2ஆம் மாதத்தினுடைய இறுதி நடுப்பகுதியில் அல்லது 3ஆம் ஆரம்பத்தில் அந்த அகழ்வு பணி தொடங்கும். அதற்கான நிதி ஒதுக்கீடு வந்திருக்கின்ற நிலைமையில் அந்த அகழ்வு பணியானது நீதிமன்றத்தால் பிற்போடப்பட்டு இருக்கின்றது. கிருபாகரன், இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு விஷயம் வெளிப்பட்டது. அதாவது OMP காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இந்த செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்பு பட்ட ஒரு முக்கியமான நபர், குற்றம் சாட்டப்பட்ட நபர், கிருசாந்தினி படுகொலையோடு கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான ஒரு நபர் சோமரத்ன ராஜபக்ச, அவரை மீண்டும் OMP விசாரணை செய்ய போகிறது என்ற ஒரு செய்தி ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறது. இந்த வெளிவந்திருக்கின்ற செய்தியோடு ஒட்டி பல விஷயங்கள் தமிழர்கள் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ராஜபக்ச, அதாவது சோமரத்ன ராஜபக்ச ஒரு சில உண்மைகளை இவர்களிடம் சொல்லலாம் என்ற மாதிரி ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு இந்த OMP என்று அழைக்கப்படுகின்ற அலுவலகம் மூலமாக
இந்த உண்மைகள் கண்டறியப்படுமா என்ற சந்தேகத்தோடு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு OMPயை பயன்படுத்தி அரசு இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான நபர்களை தப்ப வைக்க போகிறது, இப்படியான விமர்சனங்கள் இருக்கிறது. உங்களுடைய பார்வையிலே இந்த சந்திப்பு எப்படியாக அமையும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்? இந்த விடயத்தை மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டிய காரண காரியங்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக கடந்த கிருஷாந்தியினுடைய படுகொலையானது சரியான நீதி இல்லாது போயிருந்தது. அவ்வாறே 99ஆம் ஆண்டு செம்மணி மனித புதைகுழியினுடைய வழக்கும் இன்றும் கிடப்பில் போட்டப்பட்ட ஒரு வழக்காகவும் அதனுடைய 6 குற்றவாளிகளும் பிணைகள் வழங்கப்பட்டு இராணுவத்தில் உயர் பதவிகளை வகித்து கொண்டு இருக்கின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் என்னை பொறுத்தவரையில் தற்பொழுது சோமரட்ன ராஜபக்ச கூறிய விடயமும் செல்லும் என நான் கருதுகிறேன். அதில் முக்கியமாக நீங்கள் 3 தளத்திலிருந்து இந்த விடயங்களை நீங்கள் ஆராய வேண்டும். ஒன்று, முதலாவது விடயம் இந்த OMTயினுடைய வகிவாகம் இந்த காணாமல் போனோர் தொடர்பாக என்ன என்பதும், இரண்டாவது விடயம் சோமரட்ன ராஜபக்ச கடந்த 29 வருடங்களாக அவர் என்னத்தை கூறி வருகின்றார் என்ற ஒரு விடயமும், இந்த அரசாங்கமானது அதாவது JVP அரசாங்கமானது இதனை எவ்வாறான ஒரு பொறிமுறைக்கு கொண்டு செல்லும், தமிழர்கள் ஏமாறாதது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆழமாக பார்க்க வேண்டும். அதில் முதலாவது விடயமாக சோமரட்ன ராஜபக்ச என்னத்தை கூற வருகின்றார்கள் என்று நீங்கள் பார்க்கின்ற போது 96ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கிருஷாந்தி படுகொலை செய்து 45 நாட்களுக்கு பின்னர் அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டு, அதுவும் மக்களால் சாட்சி வழங்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சோமரட்ன ராஜபக்ச உட்பட 9 இராணுவ அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி இவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் முக்கியமாக 5 நபர்கள் குற்றவாளியாக கருதப்பட்டு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிலைமை தான் சோமரட்ன ராஜபக்ச முதல் கூறியிருந்தார். இங்கே பாரிய மனித புதைகுழிகள் இருப்பதாகவும் அது தொடர்பான தகவலை தாங்கள் வழங்க தயாராக இருப்பதாகவும், தாங்கள் அந்த கொலைகளை செய்யவில்லை எனவும் குற்றஞ்சாட்டி அதிகாரிகளையே பலரை குற்றஞ்சாட்டி இருந்தார். இந்த நிலைமையில் தான் செம்மணி மனித புதைகுழி வழக்காக அது உருமாற்றம் பெற்று 99ஆம் ஆண்டு அவர் 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவர் கூறிய சாட்சியத்துக்கு பின்னர் 1 வருடத்திற்கு பின்னர் தான் 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி கொழும்பில் இருந்து யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே அவர் கொண்டு வரப்பட்டு அவருடைய வாக்குமூலம் பெறப்பட்டு அன்றே செம்மணி பகுதியில் அகழ்வு செய்யப்பட்டு வெறும் 2 உடல்கள் கைப்பற்றப்பட்டதுடன் அந்த அகழ்வு பணி நிறுத்தப்பட்டு மீண்டும் 3 மாதங்களின் பின்னர் தான் அந்த அகழ்வு பணி இடம்பெற்று அங்கே 15 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலைமையில் பல உடல்கள் அகற்றப்பட்டிருந்தால் அது அவரே கூறியிருந்தார். அதன் பின் அவர் அதனுடைய தொடர்பட்ட விடயங்கள் தொடர்பாக பல தகவல்களை கூறியிருந்தார். அதுவும் மிகவும் குறிப்பாக இந்த 99ஆம் ஆண்டு இந்த செம்மணி மனித புதைகுழியினுடைய குற்றவாளியாகத்தான் இருக்கவில்லை எனவும், இது தொடர்பாக சர்வதேசத்திடம் அதாவது குறிப்பாக ஐநா சபையிடம் தான் சாட்சியளிக்க தயாராக இருக்கின்றேன் என்று மறைந்த குமார் பொன்னம்பலம் அவருடன் அவர் கருத்துக்கை தெரிவித்து குமார் பொன்னம்பலம் போகம்பரை சிறையிலே 99ஆம் ஆண்டு அவரை சந்தித்திருந்து சில மாதங்களில் அவர் யாழ்ப்பாணம் கொண்டு வரப்பட்டு அவர் வாக்குமூலம் பெறப்பட்டார். குறித்த வழக்குக்கு குமார் பொன்னம்பலம் வருவதற்கு சிங்கள இராணுவத்தினால் விமான சேவை வழங்கப்படாது அவர் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலைமையில்தான் இன்று 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதிக்கு என்ன கடிதத்தை எழுதினாரோ அத்தனை விடயங்களையும் குமார் பொன்னம்பலத்துக்கு அன்றைய காலகட்டத்தில் அவர் போகம்பரை சிறையில் வைத்து கூறியதாகவும், அவர் கூறியதன் அடிப்படையில் குமார் பொன்னம்பலம் ஐநா சபைக்கு இவர் ஒரு சாட்சியாளராக கொண்டு செல்லுகிறேன் என்று உத்தரவாதம் வழங்கி இதனை அங்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுத்த நிலைமையில் தான் குமார் பொன்னம்பலம் 2000ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 5ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். அதாவது இந்த உண்மையான சில விடயங்களை தான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன் என்பது இப்போது ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதம் போல குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் கடிதம் எழுதியிருக்கிறார் சொல்லுவார். போகம்பரை சிறையிலே சந்தித்திருந்தார். அதாவது இவருடைய கோரிக்கையின் பேர் குமார் பொன்னம்பலம் அங்கே போய் சந்தித்திருந்தார். அவர் நேருக்கு நேர் அந்த சிறையில் சந்தித்த போது அதிலே அவர் கூறி சாட்சியாக நான் வேற தயாராக இருக்கின்றேன் என்ன, அதாவது இன்று அவர் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் மிக முக்கியமான, நீங்கள் சாதாரண கடிதம் என்று பார்க்கக்கூடாது, அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் மிக முக்கியமான விடயம் என்னென்றால், அதாவது 96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த கைது செய்யப்படுவதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே நடத்தப்பட்ட கைதுகள், படுகொலைகள், சித்திரவதைகள், மனித புதைகுழிகள், இந்த 4 விடயங்களையும் தான் தொடர்படவில்லை எனவும் அதிகாரிகள் தொடர்படுவதும் அது எவ்வாறு நடந்தன,
அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பலசேன என அழைக்கப்படுகின்ற இராணுவ தலைமையகத்தில் பாரியளவிலான மனித புதைகுழிகள் இருப்பது, அதுவும் பலசேன தலைமையகம் என்பது பலாலி இராணுவ முகாமை அவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறே செம்மணியிலிருந்து துண்டி வரையான பகுதிகளில் இராணுவத்தினுடைய 7வது காலாள் படை பிரிவு பொறுப்பாக இருந்ததாகவும் அந்த 7வது காலாள் பிரிவினுடைய C3 இராணுவ முகாம் பிரதான சித்திரவதை கூடமாக இருந்ததாகவும் அதனை விட ஏனைய இராணுவ முகாம்கள் எவ்வாறு சித்திரவதை கூடங்களாக இருந்தது என்பது தொடர்பாக அன்றைய பாதுகாப்பு செயலாளர் உட்பட ஜனாதிபதிக்கும் அந்த விடயம் தெரியும் எனவும் அதனுடன் தொடர்புபட்ட அதிகாரிகள் முக்கியமாக வீரகொடி, பெரேரா, லலித் கேவா, அதனை விட மிக முக்கியமான இன்றும் தப்பி இருக்கின்ற இலங்கையினுடைய 7வது காலாள் படையினுடைய அன்றைய கட்டளை தளபதியாக இருந்த 96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டளை தளபதியாக இருந்த மேயர் KADA கருணாசேகர அவர்கள் அதனுடைய கட்டளை தளபதியாக இருந்த அனைத்து விடயங்களையும் நிகழ்த்தி இருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டை அன்று முன்வைத்திருந்தார். இன்றும் ஜனாதிபதிக்கு எழுதிய 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அவருடைய மனைவியின் ஊடாக எழுதிய கடிதத்தில் அதை தெரியப்படுத்தி இருந்தார். அது பின்னர் எழுதியிருந்தார். இந்த நிலைமையில் அந்த கருணாசேகர அவர் யாருன்றதை நான் அடுத்த கட்டத்தில் சொல்கிறேன். இந்த நிலைமையில் தான் மீண்டும் இதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை ஜனாதிபதி எடுக்காத நிலைமையில் 10ஆம் மாதம் 4ஆம் தேதி தன்னுடைய சட்டத்தரணியை அழைத்து சட்டத்தரணியினூடாக தான் சர்வதேச நீதிமன்றத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் இங்கே யாழ்ப்பாணத்தில் நடந்த இந்த சித்திரவதைகள், படுகொலைகள், முகாங்கள் தொடர்பான முற்றுமுழுதான தகவலை வழங்க தயாராக இருப்பதாகவும் தான் செய்த பாவத்திற்கான பிராயத்தத்தை தேட தயாராக இருப்பதாகவும் ஒரு சத்திய கடதாசியை அவர் சட்டத்தரணியூடாக நிறைவேற்றி அந்த சத்திய கடதாசியினுடைய பிரதியை ஜனாதிபதிக்கும் மற்றும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க்குக்கும் மற்றும் இலங்கையினுடைய பொறுப்புக்கூறலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் தன்னுடைய சட்டத்தரணியூடாக அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த நிலைமையில் இதற்கான அதற்கு பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. துரதிர்ஷ்டவசம் மனித உரிமை ஆணையாளர் கூட இலங்கைக்கு வந்து இதனை உள்ளக பொறிமுறையீடாக தீருங்கள், களவு செய்தவனையே விசாரிப்பதற்காக அல்லது கொலை செய்ததை விசாரிப்பதற்கான நீதிமன்ற பொறிமுறையை உகந்தது என கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். இந்த நிலைமையில்தான் இதனுடன் தொடர்படாமல் இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியினுடைய அகழு பணிகளில் ஒரு பார்வையாளராக, ஒரு பங்குதாரராக OMD அலுவலகத்துடைய அதிகாரிகள் அங்கே பார்வையிடுகின்றார்கள் தினமும். இந்த நிலைமையில்தான் நீதிமன்றத்திற்கு அவர் தெரியப்படுத்தி சோமரட்ன ராஜபக்ச ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதிய பின்னர் இந்த செம்மணி படுகொலை தொடர்பாக தாங்கள் அறிந்து கொள்வதற்காக அவரை சந்திக்கப் போவதாக அவர்கள் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்புக்கும் என்னை பொறுத்தவரை இந்த கடிதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திரம். ஏனென்றால் OMD அலுவலகம் என்பது 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் நல்லிணக்க ஆட்சி காலத்தில் ஐநா பொறிமுறையினுடைய அழுத்தம் காரணமாக ஒரு உள்ளக பொறிமுறையை நாங்கள் உருவாக்குகிறோம், இதற்கான தீர்வை செய்கின்றோம் என்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குவதற்காக 2016ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் நல்லாட்சி அரசினுடைய அன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் 2018ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 28ஆம் தேதி இதை சட்டம் மூலமாக்கப்பட்டு இந்த ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர்களாக அங்கம் வகிக்கின்ற குழுவில் அவரால் நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகளும் அதனை விட இராணுவ அதிகாரிகளும் உள்ளடங்களாக அந்த குழு இருக்கின்றது. அதனை விட அன்று நீதியமைச்சர் இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பேசுகின்ற போது மிகவும் தெளிவாக ஒரு கருத்தை கூறியிருந்தார். இந்த OMDயை காணாமல் போனோர் அலுவலகத்தை உருவாக்குவதற்கான சட்டமூலம் என்பது இலங்கை அரசையும் இராணுவத்தினையும் நீதிமன்றத்துக்கு முற்படுத்துவதாக இருக்கவும் மாட்டாது. இதை திரட்டுகின்ற தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டு தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் கூட அந்த தகவல்களை பெறவும் முடியாது. அதனை விட பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்த முடியாது
என்ற கருத்தை அன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்து அந்த சட்டமூலத்தை நிறைவேற்றிருந்தார்கள். ஆகவே இந்த OMD அலுவலகம் என்பது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் இது தொடர்பான தகவலை திரட்டுகின்றோம் என்று போலியாக சொல்லிக்கொண்டு இழப்பீடுகளை வழங்கி இதனை உள்ளக ரீதியாக நாங்கள் விசாரித்து முடித்து விட்டோம் என்று சர்வதேசத்தை காட்டி தாங்கள் இழைத்த இனப்படுகொலையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு உபாயமாகத்தான் நான் இந்த OMD அலுவலகத்தை நான் மட்டுமல்ல காணாமல் போனோர் சங்கம் கூட அவ்வாறு தமிழ் மக்களும் பார்க்கின்றார்கள். அந்த அடிப்படையில் காணாமல் போனோர் அலுவலகம் என்பது விசாரணையை மேற்கொள்ள முடியாது. சும்மா போய் தகவலை அவர் எடுப்பினோம் அது விசாரணைகளையோ அல்லது அதற்கான நீதி பொறிமுறைக்கையோ அவர் கொண்டு செல்லக்கூட அதிகாரமற்ற ஒரு அமைப்பு. இந்த நிலைமையில் அவர்கள் சாதாரணமாக அந்த செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி மனித புதகுலிக்கு பின்னர் 8ஆம் மாதம் 18ஆம் தேதி இவரை முதல் கட்டமாக சந்தித்திருந்தார்கள். 2வது கட்டமாக சந்திப்பதற்காக சிறை ஆணையாளருக்கு கடிதம் எழுதி அதற்கான காலமாக நவம்பர் மாதம் 26, 27ஆம் திகதி சந்திப்பதற்கான திகதியை தருமாறு அவர்களும் ஓமன் இணங்கி கொண்டிருந்த நிலைமையில்தான் இந்த டிட்வா புயல் காரணமாக அந்த சந்திப்பானது பிற்போடப்பட்டு அவர்கள் இந்த வார இறுதியில் சந்திக்க போகிறார்கள். அந்த சந்திப்புக்கும் இவர் எழுதிய கடிதத்துக்கும் என்னை பொறுத்தவரையில் எந்த தொடர்பும் இல்லை. அவர் சாதாரண தங்களுடைய தகவல் இதுவரைக்கும் OMDயே ஒரு டம்மி. அந்த OMDயை விட நான் பார்க்குறேன் இந்த ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு, செஞ்சிலுவை சங்கங்கள், UNHCR, இதை விட பலவட்ட சர்வதேச அமைப்புகள் உருவாக்கிய இந்த சான்றுகளே ஆவணப்படுத்தி இன்னும் வெளியிலேயே வரையில் அத்தனை சாட்சியங்களும் இருக்கின்றன. அதற்கான நடவடிக்கைகள் இல்லை. அப்போ இந்த நிலைமையில் இவர்கள் ஒன்றும் எங்களுக்கு செய்துவிட போவதில்லை. ஆனால் இவர்கள் எவ்வாறு இதனை திசை திருப்புவார்கள் என்றால் இவரை ஒன்று படுகொலை செய்து இவருடைய சாட்சியத்தை சோமரட்ன ராஜபக்ச உட்பட அந்த 5 இராணுவத்தையும் இல்லா செய்துவிட்டால் இங்கே நடந்தது எது என்றது வெளியே வராது. என்றால் அதில் முக்கியமாக 4 இராணுவ அதிகாரிகள் அந்த எங்கெங்கே மனித புதறி எவ்வாறு சம்பவம் நடந்தது என்ற எல்லாம் அப்படி ஓர்டரில் சொல்லி கொண்டு வரணும். அப்போ இதை இல்லாமல் செய்ய வேண்டும். அல்லது இவர்களுக்கு பொது மன்னிப்பு. உண்மையில சோமரட்ன ராஜபக்ச என்னை பொறுத்தவரையில் அவர் முதல் வாய் துறக்காமல் இருந்ததற்கான காரணம் கிரிசாந்தி படுகொலையில் அரசாங்கத்தையோ அதிகாரிகளையோ கைகாட்டாமல் இருந்ததற்கான காரணம் தனக்கு நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது. ஏனைய இடத்தில் தமிழர்களை எவ்வாறு படுகொலை செய்த அவர்கள் தப்பித்தாரோ அவரை தானும் தப்பிப்புன்னு எதிர்பார்த்தார். ஆனால் நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியவுடன் படார்ந்து உண்மையை வெளியே கொண்டு வந்தார். பின்னர் சந்திரிகா குமாரதுங்க அது மிகவும் தெளிவாக அந்த கடிதத்திலும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். குமார் பொன்னம்பலத்தினுடைய மறைவுக்கு பின்னரும் அதை வெளிக்கொண்டு வந்திருந்தார். அதாவது இவரை சிறைச்சாலையில் வைத்து நீங்கள் கோபத்தில் கூறியதாக சொல்லுங்கள் என்று 98ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் கோபத்தில் சொல்லிவிட்டேன் நீதிமன்றத்துக்கு சொல்லி இதை வாபஸ் பெறுங்கள், இவ்வாறான ஒரு நிகழ்வு இல்லை என்று சொல்லுங்கள் என்று சந்திரிகா குமாரதுங்கவினால் அன்றைய முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே ஊடாக அவர் கைப்பட எழுதப்பட்டு அன்றைய சிறைச்சாலை அதிகாரியாக இருந்த நாமல் பண்டாரவன் ஊடாக அது அவருடைய கைக்கு சேர்க்கப்பட்டது. ஆனால் அவர் கடந்த காலத்தில் ஏமாற்றப்பட்ட படிப்பினையின் அடிப்படையில் தான் அதனை கூற தயாராக இல்லை என்று கூறியதற்கு இணங்க அவர் தாக்கப்பட்டார், படுகொலை செய்ய முற்பட்டார்கள், ஏனைய கைதிகளை காப்பாற்றப்பட்டதாக அவர் கூறுகிறார். இந்த நிலைமையில் தான் குமார் பொன்னம்பலம் அங்கே சந்தித்து அங்கே நடந்த நிகழ்வுகளை எடுத்து சர்வதேச கொண்டு செல்லப்பட்ட இருந்த நிலைமையில் சுடப்பட்டார். மீண்டும் இன்று இந்த விடயம் சூடாகின்றது. என்னை பொறுத்தவரையில் அவரை உனக்கு பொது மன்னிப்பு அல்லது ஏதோ ஒன்று அடிப்படையில் விடுதலையாக்கப்படும் என அவருடைய சாட்சியங்கள் தீயாக்கப்படும். அவ்வாறு இல்லை என்றால் இவ்வாறே காலத்தை நீடித்து கொண்டு சென்று அவர் மரணித்த பின்னர் இவ்வாறு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறோம். மீண்டும் அந்த வழக்கானது சாட்சி இல்லாத வழக்காக நீர்த்து போக செய்வார்கள். இதில் ஒன்றை மட்டும் இந்த ஊடகத்தில் மிக தெளிவாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். நான் முதல் குறிப்பிட்ட இந்த 7வது காவல்படையினுடைய இராணுவ தளபதி KADA கருணாசேகரா அவர்கள் யார் என்று நீங்கள் முதல் பார்க்கணும். அவர் இன்று யார் என்றதை நீங்கள் பார்க்கணும். அவர் யார் என்று சொன்னால் இராணுவத்தினுடைய 53வது படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதியாகவும் இராணுவ செயலாளராகவும் 51வது படையணியுடைய தலைமை அதிகாரியாகவும் அதனை விட மிக முக்கியமாக 2018ஆம் ஆண்டு ஓய்வு பெறுகிற நல்லாட்சி அரசு கால பகுதியில் அதற்கு முன்னர் 2004ஆம் ஆண்டு அமைதி காக்கும் படையாக ஹெய்ட்டிக்கு செல்கின்ற இராணுவம் சென்றது அமைதி காக்கும் கடமைக்காக ஐநா சபையின்
உதவியாக அதனை தலைமை தாங்கி சென்ற அதிகாரியே இவர்தான். ஆனால் கேடியில் இவர்கள் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றஞ்சாட்டப்பட்டு இந்த இராணுவம் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குரிய நடவடிக்கை ஐநாவும் எடுக்கவில்லை, இலங்கை அரசாங்கம் எடுக்க, அதற்கே தலைமை தாங்கி சென்ற அதிகாரி தான் அவர். இங்கே என்னத்தை செய்தாரோ அதை தான் அங்கேயும் அவர்கள் செய்ய முற்பட்டார்கள். மிக முக்கியமாக இராணுவத்தினுடைய புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளராக மேயர் ஜெனரல் அமல் கருணாசேகர கடமையாற்றியிருக்கிறார். இப்பொழுது இந்த விசாரணையும் சிஐடி தான் இந்த விசாரணையும் எடுத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு இராணுவ புலனாய்வுக்கு அதிகாரிக்கு எதிராக அல்ல இராணுவத்துக்கு எதிராக மிகவும் தெளிவாக அனுரகுமார திசநாயக்கா உட்பட அதற்கு முதல் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளும் இராணுவத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் குற்றவியல் விசாரணைக்கு உடன்படவில்லை, எனவே இது நீத்து போடுகின்ற ஒரு செயலாகத்தான் இருக்கும் என்றது என்னுடைய உண்மையான யதார்த்தமான நிலைமை. ஆனால் தமிழ் மக்கள் நாங்கள் சரியான நிலைமைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு இதனை நாங்கள் காய நகர்த்தி செல்வமாக இருந்தால் இது சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். சர்வதேச தலையீட்டினூடான ஒரு விசாரணையைத்தான் குறித்த சோமரட்ன ராஜபக்ச கோருகின்றார்கள் என்றால் அவ்வாறான ஒரு விசாரணை பொறிமுறையை ஏற்படுத்தி மிக பிரதான சாட்சியாக அவர் இருக்கின்ற நிலைமையில் இதனை விட அவரை அளித்தாலும் ஒன்றை மிகவும் தெளிவாக நான் இந்த ஊடகத்தில் முன்வைக்கின்றேன். பல சாட்சிகள் இந்த யாழ் மாவட்டத்தில் குவிந்து கிடக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்த அரியாலை பகுதியில் 7வது காடால் படையணி செய்த படுகொலையினுடைய பல சாட்சிகள் குவிந்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு உதாரணத்தை நான் இதில் கூற விரும்புகிறேன். 96ஆம் ஆண்டு கால பகுதியில் அரியாலை பொன்னம்பலம் சந்தி பகுதியில் வைத்து ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டு மாலை 5 மணிக்கு பின்னர் அங்கே வரும் வீதியால் நடமாட முடியாது, அதிகாலை 6 மணி வரை. பின்னர் அந்த இளைஞர் முற்றுமுழுதாக ஆடைகள் களையப்பட்டு அடித்து ஏனையின் பிரதான வாளியினூடாக கொண்டு செல்லப்பட்டு இந்த அரியாலை இப்பொழுது தோண்டப்படுகின்ற சித்திப்பாத்தி இந்துமையான இந்த மனித புதகுழிக்கு முன்னால் முழங்காலில் இருத்து வைக்கப்பட்டு சுட தயாராக இருந்த நிலைமையில் ஒரு தெய்வாதீனத்தால் அவர் தப்பி பின்னர் அவர் பலசேன தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் பூசா சிறைச்சாலைக்கு சென்று இன்று விடுதலையாகி சாட்சியாக இருக்கிறார். ஆனால் அவர் சாட்சி வழங்க தயாராக இல்லை. அந்த நபர் குறிப்பிடும் போது, அந்த நபரோடு நீங்கள் பேசும்போது அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த சுடலை பிரதேசம் எப்படியான நிலவரங்களோடு இருந்தது என்பது தொடர்பான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது இராணுவ முகாமாக இருந்தது. குறித்த புதைகுழி இப்போது அந்த மதில் அது இல்லை, அதற்கு முன்னால் அந்த மண்டபத்திற்கும் அந்த ஒரு மரமும் அதுக்கும் இடையில்தான் நிலப்பகுதியாக மிச்சம் முழுக்க சதுப்பு இடமாக இருந்தது. அதில் கிடங்கெல்லாம் கிண்டப்பட்டு இருந்த நிலைமையில் அவர் அவதானித்திருக்கின்றார். என்னை பொறுத்தவரை பிரதான சாட்சி, இவரை விட பல சாட்சிகள் இருக்கின்றன. இதனை விட பல மனித புதைகுழிகள் இருக்கின்றன. சோமரட்ன ராஜபக்ச மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த 7வது காலப்படி செம்மணியில் இருந்து துண்டிச்சந்தி வரையான அனைத்து இராணுவ முகாமும் சித்திரவதை கூடங்களாக எவ்வாறு இயங்கினது என்பதை எனக்கு தெரியும், நான் சொல்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். மணியந்தோட்டத்தை சொல்லியிருக்கின்றார். இதனை விட இந்த அரியாலை பகுதியில் பல விடயங்கள், அது இடங்கள் புங்கங்குளம், துண்டி, ஜெயா பில்டிங், 7வது காலப்படி தலைமையகம் இருந்த இடம், அது இப்பொழுது நான் இந்த 2010க்கு முன்னர் 512வது இராணுவத்தினுடைய பிரிகேட்டினுடைய ஒரு தலைமையகமாக அது செயற்பட்டிருந்தது. இதனை விட சிறுபான்மை பாடசாலை ஒன்று இருக்கிறது, அதுக்கு அருகில் இருந்த ஒரு இடம், அதனை விட நெடுங்குளம் சந்தி, அதனை விட பொன்னம்பலம் சந்தி, அதனை விட முள்ளி பிரதான இடம், அதனை விட இந்த ஜாழ் வரவேற்கின்ற வளைவு, இப்படி பல இடங்கள் அங்கே சித்திரவதை கூடங்களாக இருந்ததற்கான சாட்சியங்கள் அதிகமாக இருக்குது. இதனை விட இந்த மனித புதைகுழிகள் எல்லாம் எங்கே அதிகமாக காணப்பட்டு இருக்கின்றதுன்னு நீங்கள் ஆழமாக பார்ப்பீர்களாக இருந்தால் இராணுவ முகாங்களுக்கு பின்னரும் 96ஆம் ஆண்டு இந்த மனித புதைகுழி வெளிவந்த பின்னர் அவை எவ்வாறு மாற்றம் பெறுகின்றது என்றால், அது அந்த கிணறுகள் பொது கிணறுகளாக இருந்தவை மனித துண்டுகளாகப்பட்டு எரிக்கப்பட்டு மூடப்படுகின்ற செயற்பாடுகளாகவும் இது இங்கு மட்டுமல்ல ஊரோடு தொடக்கம் தீவகம் தொடக்கம் மிக கூடுதலாக பலசேன தலைமையகத்திலும் இது இருக்கின்றதாக மக்கள் சாட்சி கூறுகிறார்கள். இந்த சாட்சியங்களை இங்கே கூற அவர்கள் தயாராக இல்லை.
கிணறுகளில் மனித புதைகுழிகள், அதாவது ஒரு உடலை கொண்டே கிணத்துக்குள்ளே போட்டுட்டு அதை மூடுகின்ற செயற்பாடுகள் எல்லாம் சாதாரணமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நிறைய இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி நெடுந்தீவு இப்படியான இடங்கள்லையும் கிணறுகள் பல மூடப்பட்டிருக்கிறது. அந்த கிணறுகளுடைய வரலாறுகளை அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்தந்த காலப்பகுதியில் என்னென்ன உடல்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தரவுகள் கூட அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கே அதான் என்னென்றா இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் விசாரிப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளும் குற்றவாளிகள் செய்ய மாட்டார்கள். ஆனால் இப்போது சோமரத்ன ராஜபக்ச உண்மையிலேயே இந்த OMP என்ற அமைப்புக்கு தான் தன்னுடைய நிலைமை அறிந்து தமிழ் மக்களுக்கு என்னென்ன உண்மைகளை சொல்ல வேண்டும் அல்லது இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற தொனிப்பொருளில் அவர் நினைத்தால் என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று இல்லை என்னென்னா அவர் உண்மையில ஒரு நல்ல மனதில் யோசிக்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். அதைத்தான் சொல்ல அதைத்தான் இல்லை அவர் வெளிப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. நல்ல எண்ணத்தில் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? OMD அலுவலகம் தான் திரட்டுகின்ற தகவல்களை கூட தகவலறியும் சட்டத்தில் கூட வெளியிட முடியாத ஒரு அமைப்பு, அதற்கான பொறுப்பு கூறலையோ நீதிமன்ற பொறிமுறையோ கொண்டு செல்ல முடியாத ஒரு அமைப்பு, அரசாங்கத்தின் கீழ் இயங்குகின்ற ஒரு அமைப்பு, எவ்வாறு அவர் உண்மையை சொன்னாலும் அந்த உண்மைகள் மறைக்கப்படும்? எவ்வாறு நீதிமன்ற மக்கள் முன்னிலையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலும் அதனை விட கொழும்பு உயர் நீதிமன்றம் 3 நீதிபதிகளை கொண்ட அட்பார் நீதிமன்றத்திற்கு முன்னாலும் அவர் வாக்குமூலம் வழங்கியிருந்த போதிலும் அதற்கான ஒரு விசாரணை பொறிமுறையை உருவாக்காத இந்த அரசு OMD என்ற தமிழ் மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற, தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த அமைப்பு என்பது, அவர் தகவலை வழங்கினாலும் அவர் நினைப்பார் இது உண்மையான அமைப்புனாது இல்லை, அந்த தகவல் எதுவும் வெளியே வர மாட்டாது. இந்த செம்மணி மனித புதைகுழிக்கும் இப்போது தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மனித புதைகுழிக்கும் அந்த தொடர்புகளை நிரூபித்திருக்கிறதா நீதிமன்றம் இதுவரை காலப்பகுதியிலும்? அப்படியான செயற்பாடுகள் நடந்திருக்கு இல்லை, இது நீதிமன்ற விசாரணையில் இருப்பதனால் என்னால் கூற முடியாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் மிக தெளிவாக புலமாகின்றது. கடந்த காலங்களில் இராணுவத்தினுடைய CID பிரிவினர் பல மாற்றங்களை பல வழக்குகளில் செய்து அரசாங்கத்தை காப்பாற்றி இருக்கின்றார்கள். இந்த விடயத்திலும் அது அவ்வாறு தான் நடக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன். இருந்த போதிலும் அப்படி தான் செய்வார்கள் என்று நான் ஊகிக்கிறேன். இது ஒன்றை நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். சோமரட்ன ராஜபக்ச கூறுகிறார், அதிகாரிகள் ஒரு லிஸ்ட்டை தந்தார்கள், அந்த இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் இப்போ கிருஷாந்தியை கூட அந்த 96ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி 4 மணி வரையும் தான் கைது செய்து வைத்திருந்து 4 மணிக்கு பின்னர் லலித் கேவா என்ற புலனாய்வுத்துறை அதிகாரி உட்பட துடுகல்ல போன்றவர்கள் வந்து வாகனத்துக்கு ஏற்றி சென்று 2 நாட்களுக்கு பின்னர் சடலமாக கொண்டு வந்து புதைக்க சொன்னார்கள். புதைத்தேன் என்று அவர் கூறுகிறார். ஆனால் நீதிமன்ற வழக்கு விசாரணை என்பது இல்லை, இவர்கள் அதற்கு பின்னால் கொண்டு போய் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து இரவு 12 மணி வரை வைத்திருந்து படுகொலை செய்தார்கள் என்று நீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றது. அப்போ என்னை பொறுத்தவரையில் அவர் கூறிய எந்த இடத்திலும் 1 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளுடைய மொழி தெரியாத தெய்வத்துக்கு சமமான குழந்தைகளுடைய படுகொலைகள் அவர் சொல்லவில்லை. ஆகவே என்னை பொறுத்தவரை 96ஆம் ஆண்டுக்கு பின்னரும் இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது ஒரு மனித புதகுழியை கொண்ட பாரிய ஒரு திட்டம் அங்கே நிறைவேறி இருக்கின்றது. தொடர்ச்சியான இது நிறைவேறு. ஏனென்றால் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆடை களையப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளிலும் ஆடைகள் இல்லை. குடும்பமாக ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை என குடும்பமாக அது இருக்கின்றது. அதுவும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக குழப்பமாக இயற்கைக்கு முரணாக புதைக்கப்பட்ட அது ஒரு சந்தேகத்துக்கிடமற்ற மனித புதைகுழியாக தொல்பொருள் பேராசிரியர் கூட அதனை அறிக்கையிட்டிருக்கின்றார். எனவே என்னை பொறுத்தவரையில் சோமரட்ன ராஜபக்சவுடன் இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான வழக்கை இவர்கள் மூட முடியாது. இராணுவ கட்டமைப்பு இதுக்கு பொறுப்பு. அதான் அவர் மிக தெளிவாக தன் வாக்குமூலத்தில் மிக முக்கியமாக 2 விடயங்கள் நீங்கள் பார்க்கணும். ஒன்று பலசேன தலைமையகம் பாரிய மனித புதைகுழி என்பதும், 2வது விடயம் இந்த 7வது காலால் படையணியினுடைய முகாங்கள் எவ்வாறு சித்திரவதை கூடமாக இருந்தது, எவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள், எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார்கள், எவ்வாறு கொன்றே எங்கெங்கே புதைத்தார்கள் என்ற விவரம் மிக தெளிவாக சொல்லுகிறார். விவரம் அன்றைய ஜனாதிபதியான சந்திரிகா குமாரதுங்காவுக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் அதனை விட கட்டளை தளபதி அனைவருக்கும்
இது தெரியும், அதனை நான் வெளிக்கொண்டு வருவேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்த நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் எல்லாம் பிரேயராக செத்து போனார். அப்படி சில இராணுவ அதிகாரி செத்து போச்சு, சில பேர் சாகர வயதில் இருக்கணும். எங்களுக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த இராணுவ அதிகாரிகள் குற்றமளித்தார்கள், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் தனிப்பட்ட இராணுவ அதிகாரிகளுக்கான தண்டனையை நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் ஒட்டுமொத்த இறைமையுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அங்கு வாழ்ந்த ஒரு சுதேச இனமான நாகர் இன தமிழ் மக்களை இலங்கை ஒரு தேரவாத பௌத்த நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக இனப்படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஆகவே இங்கே ஒரு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது. இதற்கான ஒரு இலங்கை அரசை நாங்கள் குற்றவாளியாக்குகின்றோம். இதற்கான ஒரு விசாரணை பொறிமுறையை இலங்கை அரசு செய்ய முடியாது, குற்றமளித்தவர்களை செய்ய முடியாது, இது நீதிக்கு முரணானது. எனவே இது ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்களும் கொண்டு செல்ல மாட்டார். இதில் முக்கியம் சர்வதேசமும் எப்போ கொண்டு செல்வார்கள் என்று பார்த்தீர்களா? தங்களுடைய நலன் இங்கே மீறப்படுகின்ற போது அதனை பாதுகாப்பதற்கு அதை செய்வார்கள். இதுதான் இந்த ஒரு வாரத்தில் மிகவும் சூடாக இருக்கின்றபடி என் உலகத்தில். ஆகவே அதுவரை நாங்கள் இதை பேசிக்கொண்டிருப்போம். தமிழ் வடக்கு கிழக்கு தாயகத்தை பறிபோன்ற இடங்களைக்கான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருப்போம். அந்த சந்தர்ப்பம் பெறுகின்றோம், இதுக்கான நீதி நிச்சயமாக கிடைக்கும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான களம், அதாவது அந்த நிலப்பிரதேசம் இப்போது பாதுகாப்பான ஒரு பிரதேசமாக இருக்கிறதா? எப்படியான செயற்பாடுகள், பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் எப்படி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? அங்கே நீதிமன்றத்தால் போலீஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான சபையினால் 5 பேருக்கான அனுமதி இருக்கின்றது. சிசிடிவி கேமரா முன்னர் 3 நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பின்னர் செப்டம்பர் 21 நினைக்கிறேன் சிஐடி அது பொறுப்படுத்த பின்னர் அது ஒரு நபருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காரணங்காரி ஒரு நபருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இல்லை சபையினுடைய சார்பாக ஒருவருக்கு மாற்றப்பட்டு கண்காணிப்பு இடம்பெறுகின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த மனித புதைகுழி என்பது தனித்தே அந்த மதில் கட்டப்பட்ட சித்துப்பாத்தி இந்து மயான சபையினுடைய சுடலைக்குள் மட்டும் முடங்கிவிடப் போவதில்லை. இன்னும் பல இடங்கள் வெளிப்படையாக என்னால் கூற முடியும். அரியாலையினுள் ஒரு பகுதியில் ஒரு கிணறொன்று மூடப்பட்டு அங்கே மனிதர்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டதற்கான சாட்சியாக ஒரு கிராம சேவையாளர் இருக்கிறார். ஆனால் அவர் சாட்சி சொல்ல தயாராக இல்லை. அந்த கிணறு இப்போது மூடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல இடங்கள், மணியன் தோட்டம் மட்டுமல்ல, ஜியா பில்டிங் மட்டுமல்ல, அவ்வாறு பொன்னம்பலம் வீதியில் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல, புங்கங்குளம் சந்தியில் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல, நாமாடு சந்தியில் ஒரு கிணறு மூடப்பட்டிருக்கின்றது. இது தனித்து இந்த 7வது காடால் பதிவு மட்டுமல்ல, இதனை விட பரந்து அடுத்த கட்டமாக கோண்டாவில், ஊரேழு, அச்சேழு, இவ்வாறு மண்டதீவு, ஊராத்துறை, மங்கும்பான், இவ்வாறு தமிழர் பிரதேசம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ இந்த மனித புதைகுழிகள் இன்றும் இருக்கின்றன. இவை தொடர்பான ஒரு சுயாதீனமான ஒரு விசாரணை சர்வதேச தலையீட்டில் இடம்பெற்றால் மட்டுமே இதற்கான தீர்வை நாங்கள் எட்டிவிட முடியும். உண்மையிலே இந்த செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்புபட்ட பல விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல உண்மையான சம்பவங்கள் இன்னும் இருக்கிறது. ஆனால் அரசு சார்பாக இந்த விசாரணைகளை செய்பவர்கள் சிஐடியாக இருக்கட்டும் அல்லது போலீஸாக இருக்கட்டும் இன்னும் ஆரம்ப கட்டத்தையே அவர்கள் தொடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு உண்மைகள் பல இருக்கிறது, விசாரிக்கப்பட வேண்டிய உண்மைகள் பல இருக்கிறது, தோண்டி எடுக்கப்பட வேண்டிய உண்மைகள் இருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் செய்வார்களோ என்ற ஒரு தயக்கம் அல்லது செய்வார்களோ என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியும் இருக்கிறது. ஒரு பக்கம் தமிழ் அரசியல்வாதிகள் மெல்ல மெல்ல கைதாகி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த வன்முறை சம்பவங்கள், போதைப்பொருள் கடத்தல் இப்படியான விடயங்களோடு தொடர்புபட்ட முகங்கள் என அடையாளப்படுத்தப்படுகின்ற அல்லது அடையாளப்படுத்தப்பட்ட அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், பட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த படுகொலைகள் அல்லது போதை கடத்தல் தொடர்பான விடயங்கள், தீவிரவாத செயற்பாடுகள் இப்படியான விஷயங்கள் எல்லாமே தமிழர்களுடைய தலையிலே விழப்போகிறதா என்ற ஒரு கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? என்னை பொறுத்தவரையில் இந்த விடயத்தை நீங்கள் பார்க்கின்ற போது மிக ஆழமாக பார்க்க வேண்டும். இதனுடன் தமிழர்கள் கடந்த காலம்
ஆயுத குழுக்களாக இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கியவர்கள் செயற்பட்டு இருக்கின்றார்கள். அது குற்றவாளியாக அவர் காண்கின்றார்கள். நிச்சயமாக ஒன்றை மட்டும் நான் மிக தெளிவாக முன்வைக்க, அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் வடக்கு கிழக்கில் நடைபெற்ற கடத்தல்கள், கொலைகள் எல்லாத்திற்கும் இராணுவம் தொடர்பில்லை இவர்கள் என்று கூட அரசாங்கம் மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்கள் இந்த இலங்கை சோசியலிச என்ன குடியரசானது இவ்வளவு பொருளாதார வீழ்ச்சிக்கு இருப்பதற்கு மிக பிரதான காரணம் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த நாடு மீண்டு அந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியானது தொடர்ச்சியாக 1 வருடம் 2 வருடம் இல்லை, தொடர்ச்சியாக பல வருடங்களுக்கு அதிகரித்து கொண்டு சென்று அது மெய்த்தேசிய வருமானம் அதிகரிக்கின்ற நிலைமையில் தான் அந்த நாடு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்லும். அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கான மிகப்பிரதான அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை என்பதற்கான மிகப்பிரதான காரணம் இந்த இனப்பிரச்சனை என்பது. இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால் இந்த நாட்டுடைய பொருளாதார பிரச்சனை என்பது மிகவும் இலகுவாக தீர்ந்து விடக்கூடிய ஒரு விடயம். அவர்கள் அதனை தொடாமல் வேறு இடம் ஓடுகின்றார்கள். அதற்கான காரணம் என்னை பொறுத்தவரையில் இதை அவர்கள் தீர்க்க தயாராக இல்லை. அவர்களுடைய எவ்வாறு சியாம் நிக்காயா இல்லை தேரவாத பௌத்த சிந்தனை எவ்வாறோ அதனையே அவர்கள் நடைமுறைப்படுத்த தற்போது இருக்கின்ற அரசும் உட்படுகின்றனர். ஆகவே இங்கே நடந்த கடத்தல்கள், நீங்கள் சொன்ன மாதிரி படுகொலைகள் எல்லாம் தமிழர்களான் செய்தார்கள் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றதற்கு மாற்று கருத்துக்கிடமில்லை. அவர்களுக்கு மேலால் இங்கே செய்தது முழுக்க சிங்கள இராணுவ கட்டமைப்பு மட்டுமல்ல. இந்த குற்றச்சாட்டில் கிருஷாந்தியினுடைய குற்றச்சாட்டில் மரணனை வழங்கப்பட்ட ஒரு அதிகாரி போலீஸ் அதிகாரி. செம்மணி மனித புதகுழியில் குற்றஞ்சாட்டப்பட்ட 6 பேரில் 5 பேர் இராணுவம், ஒரு போலீஸ் அதிகாரி. இவ்வாறு என்னை பொறுத்தவரை இங்கே செய்யப்பட்ட இனப்படுகொலையில் தனித்து இராணுவம் மட்டுமல்ல, இராணுவம் தொடர்பட்டு இருக்கின்றது, போலீஸ் திணைக்களம் தொடர்பட்டு இருக்கின்றது, அதனை விட அரசியல்வாதிகள் தொடர்பட்டு இருக்கின்றார்கள். இவர்கள் மூவரும் பிரதானவர். இதனை விடத்தான் என்னுடைய பார்வையில் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்ட சட்டவிரோத ஆயுத குழுக்களும் அவர்களுடன் தங்களுடைய நலனுக்காக அவருடன் இணைந்து இதனை அரங்கேற்றியிருக்கிறார்கள். மிக பிரதான குற்றவாளி இப்போ என்னென்னா, ஒரு குற்றம் சர்வதேச பன்னாட்டு சட்டம் மிகவும் தெளிவாக சொல்கின்றது. ஒரு போர்க்குற்றமோ அல்லது ஒரு இனவழிப்போ இல்லை மனிதகுலத்துக்கு எதிரான குற்றமோ ஒன்று செய்யப்பட்டால் செய்பவர் மட்டுமில்லை, செய்வதை தூண்டுபவர், செய்யும்போர் பார்க்கிறவர், அவரை கட்டளையிட்டவர், அதை தடுக்காமல் இருந்தவர், அதனை தடுக்கின்ற அதிகாரத்திலிருந்தும் அதை தடுக்காமல் இருந்த அனைவரும் குற்றவாளிகள் தான். என்னை பொறுத்தவரை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். நாட்டினுடைய முன்னேற்றம், வளர்ச்சி என்பது இனங்களுக்கு இடையிலான சமத்துவம் அல்லது அவர்களுக்கான சரியான அங்கீகாரம், சமம் என்ற ஒரு நிலையில் இருந்தால்தான் ஒரு நாடு விரைவாக முன்னேறும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்விக்கே பதிலுக்கே இடமில்லை என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தையட்டி திசமகா விகாரை என்பது சாதாரணமாக எல்லோருக்குமே வெளிப்படையாக இப்போது தெரிகின்றது. அது ஒரு சட்டவிரோத விகாரை என்பது. ஆனால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அந்த விகாரையை உடைக்க விட மாட்டோம் அல்லது அந்த நிலப்பிரதேசத்தை நாங்கள் தரமாட்டோம், விட முடியாது என்பது தொடர்பான அழுத்தங்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே வருகின்றார்கள். சாதாரணமாக இது எங்களுடைய நாடு என்பதை பௌத்த மேலாதிக்க சிந்தனையோடு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழலில் எப்படி இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை இருக்கும், எப்படி தமிழ் மக்கள் இங்கே தங்களுடைய முதலீடுகளை கொண்டு வருவது, தமிழ் மக்கள் எப்படி நாட்டினுடைய நலனுக்காக செயற்படுவது என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய நலன்களே அங்கே மீறப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களுடைய அந்த உரிமைகளே மீறப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே எப்படி ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவது என்ற கேள்வி இருக்கிறது. இது காலமாக தொடர்ச்சியாக நீளப்போகிறதா என்ற ஒரு மன வலியும் பல தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இன்றைய நாளிலும் உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி இந்த விடயம் தொடர்பாக, அதாவது கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கிலிருந்து கைது செய்யப்பட்டு செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய பல விஷயங்களை, உண்மையான சம்பவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. இன்றைய நாள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டதுக்கு கிருபாக நன்றி. வணக்கம். நன்றி உறவுகளை. மற்றொரு நாள் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் தர்மராஜா பிரவீன். நன்றி. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.